பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு குரல் கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அரசாங்கத்தை ஏற்று போராடுறது இந்து முன்னணிக்கு மாற்று கருத்து இல்லை. அது அந்த நாட்டினுடைய அவர்களுடைய விருப்பம். அதனுடைய பேரில் அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில், இந்துக்கள் வீடு, இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள், நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள், கோயில் இழுக்கப்படுகின்றது. அங்கே இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் அங்கே தொடர்ந்து வன்முறை நடந்து கொண்டிருக்கின்றது. லண்டன்லையும் கூட இந்துக்கள் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா குரல் கொடுத்திருக்கின்றது. நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து முன்னணி முடிவு செய்ததை இந்த இந்து விரோத அரசாங்கமானது அனுமதி மறுக்கப்படுகின்றது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றது. இது ஜனநாயக நாடு. இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு இந்து முன்னணிக்கு உரிமை இருக்கின்றது. இது அராஜக அரசாங்கமானது அடக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. இந்து முன்னணி தடையை மீறி பல்வேறு போராட்டங்கள் செய்திருந்தாலும் கூட ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் செய்வதாக முடிவு செஞ்சு இன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டமானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்து முன்னணி கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அம்மனிடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும், நல்ல வழிகாமிக்க வேண்டும் என்று இந்த அம்மனிடத்தில் முறையிடுவதற்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்றோம். இந்த அரசாங்கம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அடக்குமுறையை நேற்றைக்கு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்வதற்காக அண்ணாமலை திருப்பூரில் ஒரு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. இந்த நாட்டில் ஒரு தேசிய கொடி எடுத்து செல்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கமானது தடை செய்கின்றது. தொடர்ந்து இது மாதிரி இந்து விரோத போக்கை கடைபிடிக்கின்றது. கோயிலை காப்பாற்ற வேண்டும், கோயில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அதற்கும் தடை விதித்தாங்க. தடையை மீறி பண்ணுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு 137 இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அரசாங்கமானது ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கின்றது. கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல வழிகாமிக்கணும். எப்படி ஒரு பந்து தட்ட வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றதோ இந்த அரசாங்கம் இந்துக்கள் மீது எவ்வளோ பெரிய தடை போட்டாங்க கூட அதை மீறி இந்த அரசாங்கத்தை வருகின்ற காலங்களிலே காணாமல் செய்யும் என்று இந்து முன்னணி நம்புகின்றது. நீங்கள் தான் கேட்கணும். பங்களாதேஷ் பற்றி நமக்கு இன்னும் முழு விவரம் எவ்வளோ எண்ணிக்கைன்னு தெரியல. ஆனால் பல இடங்களில் கோவில் இடிச்சிருக்காங்க, பல பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு பெரிய பாடகர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடகர் வீடு சூறையாடப்பட்டிருக்குது. அன்றைக்கி அவர் இல்லை, அவர் இருந்திருந்தாருன்னா அன்றைக்கி அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். வீடுகள் இடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் இந்துக்களினுடைய வீடுகள்லாம் நிறைய இடிச்சிருக்காங்க. நமக்கு அது சரியான கணக்கு தெரியல. சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக போய்ட்டு எங்கே பார்த்தாலும் தினசரியும் மல்று நடந்து கொண்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக போகுது. இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு அதிகமாக போகுது அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக போய்ட்டு தினசரி ஏதோ ஒரு பக்கம் ரவுடிகள்னால் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கம் அதையெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய சர்க்கார் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அப்படி தான் நம்ம கேட்டிருக்கோம். அப்படி தான் நம்ம போலீஸ்களோட அனுமதியும் கூட அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அங்கே இந்துக்களுக்கு இந்த அரசாங்கமானது உடனே இப்போ என்ன கொடுக்கணும், அப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்.
அங்கே இருக்க இந்துக்கள்லாம் வந்து இந்த நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் மத்திய சர்க்கார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த போராட்டமானது அறிவிச்சிருக்கோம். அரசாங்கம் நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க அப்படி நாம் நினைக்கிறோம். இருந்தால் கூட அவங்க மத்தியில் இந்த செய்தியை கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்துறதுக்கான அனுமதி கேட்டிருக்கோம். இந்த அரசாங்கம் அதை எப்படியாவது இதை ஒடுக்கணும் அப்படின்னு நினச்சி தடை செஞ்சுருக்காங்க. நீதிமன்றம் சென்றிருக்கோம். அனைவரும் நீதிமன்றம் வந்து நமக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நீதிமன்ற அனுமதி பார்ப்போம். அப்புறம் வந்து நிர்வாகக்குள்ள யோசனை பண்ணோம் என்ன பண்ணலான்னு. தொடர்ந்து இது பண்ணி போராட்ட இயக்கம் இந்துக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு செய்யும். வேறு என்ன சொல்லுங்கள், வாட்ஸ்அப்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் டேட்டாக கேட்குறீங்க, எவ்வளோ எண்ணிக்கைன்னு கேட்குறீங்க. அது நமக்கு தெரியல. சம்பவம் நடந்திருக்கு, நிறையா வந்துருக்கு வாட்ஸ்அப்லலாம். அதெல்லாம் வேணாம் கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். எவ்வளோ எண்ணிக்கைங்க நமக்கு தெரியல, எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியும். மக்கள் மாத்திரம் தாக்குறாங்க. அங்கே இருக்க இந்துக்கள்லாம் பொண்ணு சேர்ந்து போராட்டம் அங்கே பண்ணியிருக்காங்களே, இந்துக்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஐநா சபை கண்டிச்சிருக்குது, அமெரிக்காவில் வந்து கண்டிச்சிருக்குது, லண்டனில் பேரணி நடத்தியிருக்காங்க. இந்துக்களுக்காக தான் அங்கே நடத்திருக்காங்க. மத்திய சர்க்கார் வற்புறுத்தி இருக்கா. அவங்கள மத்திய சர்க்காரில் வந்து ஜனாதிபதியும் பிரதமரையும் சந்தித்து சொல்லலான்னு அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இல்லை, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மத்திய சர்க்கார் வந்து வற்புறுத்தணும். ஐநா சபை மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச படையை அங்கே நிறுத்தணும், அங்கே அமைதி ஏற்படுத்தணும். அந்த இதுக்கு வெளிநாட்டு சதி இருக்குன்னா அந்த அம்மா இன்றைக்கி அந்த நாட்டினுடைய பழைய பிரதமர் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு பிரதமரே அந்த நாட்டில் இருக்க முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே மோசமாக போய் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குதுங்கிறது கவலைப்பட வேண்டியது இருக்குது. இது இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதை பற்றி கவலைப்படணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதுதான் நட்பாக இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ அங்கேயும் எப்படி இங்கே பயங்கரவாத செயல் இருக்குது, அங்கேயும் அது மாதிரி இருக்குது. இந்தியாவோட நட்பாக இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இந்த பிரச்சனை. எடுக்கணும், பத்தாதுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இல்லை, நமக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இந்த அம்மாவுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தான் அந்த நாட்டை ரெண்டாக உடைச்சி அவர் வந்து ஒரு தேச சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி அவர் அமைச்சிருந்தார். அங்கே பயங்கரவாதியால் அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த பின்னாடி இந்த அம்மா வந்து ஒரு 10 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்தியாவோட நல்லா உறவு இருந்திருக்காங்க. அதனால் அடைக்கலம் கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லைன்னு தான் நாம் நினைக்கிறோம்.